ஹலோ பங்க்டம்படிஸ் நான் சிங் பேசுகிறேன்டா. ஐ ஹோப் யூ ஆர் ஃபைன் அண்ட் குட். இன்னைக்கு நம்ம யார் கான்செப்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா சுககாண்டி தான்டா. டைட்டில்லாம் தமிழில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்கடா. இது ஒரு இமேஜினேஷன் ஸ்டோரி. அதை மைண்டில் மட்டும் வச்சு கேளுங்க. பிடிக்கலாம் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடுங்கடா, ஓகேவா? அப்புறம் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம், பர்த்டே ரிக்வெஸ்ட் எல்லாம் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கொஞ்சம் முன்னாடியே கேளுங்க, ஓகேங்களா? ஏன்னா இந்த டைமில் நான் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்டா. அதனால என்னால் டக்குன்னு போட முடியல. இப்போ இதே நான் ஒரு நார்மலான ஒரு இதை லீட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ காலேஜ்லாம் நான் போயிட்டு வந்துட்டு இருந்தேன் அப்படின்னா நான் கண்டிப்பாக எப்படியாவது முடிஞ்ச அளவுக்கு நான் போட்டிருப்பேன். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன், ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் இருக்கிறதுனால தான் என்னால் போட முடியல. அந்த பொண்ணோட ஐடியுமே மென்ஷன் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணு நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாரிடா. அண்ட் பிலேட்டட் ஹாப்பி பர்த்டேடா, ஓகேவா? ஸ்டே ஹாப்பி, கீப் ஸ்மைலிங், ஓகேவா? ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க அந்த பொண்ணு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா. அது போக இந்த ஒன் ஷாட்டும் ரெக்வஸ்டான ஒன் ஷாட் தான். ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தாங்க. சரி ஓகே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போடுறேன். ஸோ யூஜே என்னோட ஆர்மி ஃப்ரெண்ட் அவங்க. யூஜே, நீங்க சொன்ன கான்செப்ட்ல தான் நான் இந்த ஒன் ஷாட் நான் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பா நீங்க கமெண்ட் பண்ணிட்டு போறீங்க. அவங்களுக்கு மட்டும் இல்ல, யாரெல்லாம் பாக்குறீங்களோ உங்களுக்கும் சேர்த்துதான்டா. ஸோ கமெண்ட் மஸ்ட். சரியாடா? நம்ம குட்டியா ஒரு இன்ட்ரோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரெயிட்டா ஸ்டோரிக்குள்ள போகலாம். அதுக்கப்புறம் இந்த ஜேகே ஒன் ஷாட் அந்த பொண்ணு கேட்டிருந்தாங்க, பர்த்டே ரிக்வெஸ்டா கேட்டிருந்தாங்க. அது நெக்ஸ்ட் நான் அப்லோட் பண்றேன்டா, ஓகேவா? சாரிடா. சரிடா, நம்ம இன்ட்ரோ பார்க்கலாம். சுகாவோட இன்ட்ரோன்னு பாத்தீங்கன்னா, சுகா இதுல ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இருப்பாரு. அது போக ரொம்ப அதிகமாவும் பேச மாட்டாரு, ரொம்ப கம்மியாவும் பேச மாட்டாரு. தேவைப்படுற இடத்துல பேசிட்டு அமைதியா இருக்கிற கேரக்டர் தான் சுகா. சுகாவோட அம்மா அப்பாலாம் வேற ஊர்ல இருப்பாங்க. இவரு ஜாபுக்காண்டி தான் ரெண்ட் ஹவுஸ்ல இருக்கிறாரு. சுகாவுக்கு ஒரு அண்ணா உண்டு. அவங்க ஃபேமிலியோட அப்ராட்ல இருக்காங்க. சுகாவோட அண்ணன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜின் தான். ஜின்னோட ஒய்ஃப் நேம் ஷெரின். அவங்களுக்கு ஒரு பையன் இருக்குது. அவன் பேர் சாண்டி. உங்களோட இன்ட்ரோன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஃபேஷன் டிசைனிங் முடிச்சிருப்பீங்க. இப்போ நீங்க கரண்டா ஈவென்ட் பிளானர், அதாவது ஈவென்ட்க்குலாம் பிளான் பண்ணி கொடுப்பாங்களா, அந்த மாதிரி ஒருத்தவங்க தான் நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. உங்க அம்மா அப்பா ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி சடனா ஒரு ஆக்சிடென்ட்ல அன்எக்ஸ்பெக்டடா இறந்து போயிருப்பாங்க. நீங்க எதிரே பார்த்திருக்க மாட்டீங்க. உங்களுக்கு ஒரு தம்பி உண்டு. அவன் காலேஜ் தான் படிச்சிட்டு இருந்திருப்பான். இப்போ அதை டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு நீங்க ஒரு ஸ்பான்சர் மூலமா அவனுக்கு அப்ராட்ல வேற ஒரு காலேஜ்ல ஸ்பான்சர் மூலமா நீங்க அவனை அனுப்பி விட்டுருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம தானே இருக்கோம்னு சொல்லிட்டு அதே ஊர்ல இருக்காம அவங்க அம்மா அப்பா இருந்த வீடு எல்லாமே நீங்க சேல் பண்ணிட்டு, கொஞ்சம் கடன்லாம் இருந்திருக்கும், அதெல்லாம் செட்டில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வேற ஊருக்கு தான் அந்த கொஞ்சம் அமௌண்ட் வச்சு ஷிஃப்ட் ஆகி நீங்க இங்க உள்ள ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. எப்பயாச்சும் உங்க தம்பி ஊருக்கு வருவான். இல்லைன்னா மிச்ச நேரம் ஃபுல்லா அங்கதான் இருப்பான். அவனுமே அந்த பக்கம் பார்ட் டைமா ஒர்க் பண்ணிட்டு படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறான். இன்டர்வியூல போயிருந்தா நம்ம மிச்சதெல்லாம் ஸ்டடிக்குள்ள போய் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீனே அவங்கள தான் காமிக்கிறாங்க. டைம் இப்போ 1 மணி ஆகுது. அதாவது மிட் நைட் 1 மணி ஆகுது. நீங்க ஒரு ஈவெண்ட்டை தான் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருப்பீங்க. ஸோ உங்க டோர் கூட தான் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. திறக்க மாட்டேங்குது டோர். என்ன பிரச்சனைன்னு தெரியல. நீங்களும் ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி பாக்கீங்க. ஆனா ஓப்பனே ஆக மாட்டேங்குது. ஷோ, இது கூட போராடியே என்னோட சீவன் போயிரும் போலயே. இப்போ யாரை இங்க கூப்பிடுறதுனால தெரியல. ஐயோ, யாருதான் ஹெல்ப் கேக்குறது? யாருமே பக்கத்துல இல்லவே இல்லையே. ஒன்லி ஸ்ட்ரீட் லைட் எரியுது. அப்புறம் சில சில ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருக்குது. ஐயோ கடவுளே, ஐயா என்னடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மறுபடியும் ஓப்பன் பண்ண ட்ரை பண்றீங்க. ஓப்பனே அது ஆக மாட்டேங்குது. நல்லா வசமா லாக் ஆயிருச்சு. இந்த நேரத்துல யாருக்கிட்ட என்னன்னு போய் நான் ஹெல்ப் கேக்குறது? ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி முடிச்சுட்டு அங்கிட்டு இங்கிட்டு பாத்துட்டு இருக்கீங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு ஐடியா தோணுது. சரின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுல தான் போய் அவங்களோட டோர் பெல்ல பிரஸ் பண்றீங்க. அவங்களோட வெளியீட்டு எரிஞ்சிட்டு இருந்திருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனால தூங்கல போல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பிரஸ் பண்ணிருப்பீங்க. நீங்க இந்த வீட்டுக்கு ஒரு 3 மாசம் தான் ஆகுது. பக்கத்து வீட்டுல யாரு இருக்கா அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது. சரி ஓகே, ஹெல்ப் காண்டி நீங்க இப்போ அவங்க டோர் பெல்ல தான் ரிங் பண்ணிருப்பீங்க. அந்த பக்கத்துல ஒரு பர்சன் தான் வராங்க. கலைஞ்ச முடி, யூனிஃபார்ம் ஃபுல்லா கசங்கி போயிருக்குது. ஒரு மாதிரி டயர்ட் ஃபேஸா இருக்கிறாங்க. ஸோ அது வேற யாரும் இல்ல, சுகா தான். என்ன வேணும்? யார் நீங்க? சார், அது என்னோட டோர் லாக் ஆயிடுச்சு. ஈவன் நானு கீ போட்டுமே எடுத்து பார்த்தேன். அத என்னால ஓப்பன் பண்ண முடியல. கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா சார்? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப கைண்டா கேட்குறீங்க. ம். சரி. அப்படின்னு சொல்லிட்டு அவருமே இப்போ வாராரு. அந்த டயர்ட்னஸோடயே வாராரு. ஏன்னா பேட்ரோல் பார்த்துட்டு வந்திருப்பாரு. ஸோ ஈவினிங் டூ நைட் ஒரு 12:30 வரை பார்த்துருப்பாரு மனுஷன். அப்பதான் வந்திருப்பாரு. நீங்க வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் மனுஷன் வந்திருப்பாரு. இப்போ அவர் தான் ட்ரை பண்ணி பார்க்குறாரு. அவருக்குமே கையில சிக்குப்படல. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இன்னொரு தடவை ட்ரை பண்றாரு. டக்குன்னு அது ஓப்பன் ஆயிடுது. ரொம்ப தேங்க்ஸ் சார்.
இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரு ரூமுக்கு போயிடுறாரு. அதாவது அவரோட வீட்டுக்கு வந்து போயிடுறாரு. அவரு ஃப்ரெஷ் அப்லாம் ஆகிட்டு தூங்கிடுறாரு. சேம் நீங்களுமே அதே மாதிரி தான். டைமே இப்போ ஸ்கிப் ஆகுது. காலையில 8:30க்கு தான் நீங்க டோரை வந்து திறக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி நீங்க எந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு காஃபி போட்டு தான் நீங்க டோர்லாம் வந்து திறக்கிறீங்க. நியூஸ் பேப்பர் கிடக்குது. அதை எடுக்கிறீங்க. எடுத்து பார்த்தா 2 நியூஸ் பேப்பர் இருக்குது உள்ள. ஓ! இது அவங்களுக்குள்ள தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோங்கியோட வீட்டுக்கு தான் போய் குடுக்கறதுக்காக காலிங் பெல் தான் அடிக்க போறீங்க. அடிக்கிறதுக்கு முன்னாடி அங்க டோர் வந்து ஓப்பன் ஆயிடுது. யோங்கி தான் செம்ம மாஸா யூனிஃபார்ம் லுக்ல அது போக வந்து இன்னைக்கு வந்து மெஸ்ஸியா இருந்திருப்பார்ல, அந்த மாதிரி இல்ல மெஸ்ஸியா இருக்கும்போதே அவ்வளோ கியூட்டா இருந்திருப்பாரு. இன்னைக்கு ரொம்ப நீட்டா வேற இருக்கிறாரு. ரொம்ப அழகாவும் இருக்கிறாரு தலைவரு. என்ன எங்க நின்னுட்டு இருக்கீங்க காலையில என் வாசல் கிட்ட? அது இல்ல சார், நியூஸ் பேப்பர் என்னோட வாசல்ல வந்து இருந்துச்சு. அதான் குடுத்துட்டு போலாமேன்னு சொல்லி உங்க டோர் பெல் ரிங் பண்ண வந்தேன். அதுக்குள்ள நீங்களே ஓப்பன் பண்ணிட்டீங்க. ஓ! தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரு நியூஸ் பேப்பர அவங்கட்ட இருந்து வாங்கிட்டு உள்ள தான் போட்டு போறாரு. சார், உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்ன? இல்ல, எப்பவுமே நீங்க இப்படித்தானா? ஏன் ஸ்ட்ரேஞ்சர்ஸ்ட்ட நீங்க இப்படிதான் கேள்வி கேட்பீங்களா? போய் உங்க வேலைய பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே கிளம்பிடுறாரு. ம். என்ன பண்றதோ! கேள்வி கேட்டா கூட தோன்றாங்க. சரி பையன், நம்ம வேலைய போய் நம்ம பார்ப்போம். நம்ம கேஷுவலா கேட்டா கூட, அது ஏதோ நம்ம அட்வான்டேஜ் எடுத்து கேட்கிற மாரி நெனச்சுக்கிறாங்கப்பா அந்த பசங்க. என்னதான் சொல்லவோ தெர்ல. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களோட ஒர்க்க வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. இப்படிதான் ஒரு 4 to 5 வீக்ஸ் வந்து போயிருக்கிறோம். இந்த 5 வீக்ஸ்மே வந்து உங்களுக்கு பிஸி ஸ்கெடியூலா இருக்கும். ரொம்ப பிஸியா இருக்கும். ஒரு ஒரு நாளைக்கே ஒரு 3 ஈவென்ட் நீங்க அட்டெண்ட் பண்ற மாரி இருக்கிறதுனால, நீங்க வேலை பார்க்குற இடத்திலேயே வந்து ஸ்டே பண்ணிக்கிறீங்க. அதுவரை நீங்க வந்து உங்க வீட்டுக்கு வந்திருக்கவும் மாட்டீங்க. ஷுகாவுமே ரொம்ப பிஸி ஸ்கெடியூலா அவருமே அவரோட இதுல வந்து பிஸியா தான் இருக்காரு. ஸ்கெடியூலுமே பிஸியா தான் இருக்குது ஷுகாக்கு. ஆனா, அப்பைக்கப்ப நோட்டீஸ் பண்ணுவாரு அவங்களோட இத. நீங்க இருக்கிற மாரி தான் இருக்கு. ஏன்னா அமைதியா தான் இருக்கும். ஸோ அவ்வளோ டிஃபரன்ஸ் வந்து அவருக்கு தெரியல. நீங்க இருக்கீங்க தான் போல அப்படின்னு சொல்லி நெனச்சிட்டு இருப்பாரு. இப்போ ஆஃப்டர் அந்த 5 வீக்ஸ்க்கு அப்புறம் நீங்க இன்னைக்கு தான் வீட்டுக்கு வாரீங்க. நைட் ஒரு 8:30 இருக்கும். அந்த டைம் தான் நீங்க வர்றீங்க. ஓப்பன் பண்ண வேகத்துல கரண்ட் வந்து போயிடுது. ஷப்பா! கரண்ட்டும் போயிருச்சா? சார்ஜ் வேற 6% தான் இருக்கு. சரி, இது இறங்கறதுக்குள்ள அட்லீஸ்ட் மாடிக்காவது போவோம். என்ன பண்ணவோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஓப்பன் பண்ண டோர லாக் பண்ணிட்டு கடகடன்னு அந்த இருக்கிற பெர்சன்டேஜ்ல வச்சு ஃபிளாஷ் ஆன் பண்ணி நீங்க மாடிக்கு தான் போறீங்க. மத்த எல்லா வீட்லயும் இன்வெர்டர் ஆக்சஸ் இருக்குது. உங்க இதுல நீங்க வாங்கல. சரின்னு சொல்லிட்டு நீங்க இப்போ மாடிக்கு தான் போய் அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துட்டு இருக்கீங்க டென்ஷன்ல. டார்ச்சுமே ஆஃப் பண்ணிட்டீங்க. சரி, ஓரளவுக்கு ஒரு கெஸ்ஸ வச்சு நடந்துட்டு இருக்கீங்க. நீங்க நிலாவோட வெளிச்சமே தெரியுது உங்களுக்கு. இப்போ ஷுகா தான் அந்த பக்கத்துல இருந்து வாராரு. டியூட்டி எல்லாம் முடிச்சுட்டு அவருக்கு இன்னைக்கு மார்னிங் இருந்திருக்கும். அதனால அவர் முடிச்சுட்டு வாராரு. இப்போ பைக்லாம் பார்க் பண்ணிட்டு நல்லா பாடியை ஸ்ட்ரெச் பண்ணிட்டு இருக்கிறாரு ஷுகா. ஷப்பா! என்ன டயர்டு. இந்த 4 வாரத்துல எப்படியோ நைட்டு தான் முடிச்சுட்டு இன்னும் ஒரு 5 வாரத்துக்கு நமக்கு மார்னிங் தான் போடுவானுங்க. பிரச்சனையே கிடையாது. தலைவலி இல்லாது நைட் வந்து நிம்மதியா தூங்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு அவரு அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணிட்டு அங்கதான் பாக்குறாரு. பார்த்தா யாரோ நிக்கிற மாதிரியே தெரியுது. யார் அது? இந்த நேரத்துல இப்படி நின்னுட்டு இருக்கா? இந்த நேரமும் யாரும் மாடிக்கு அவ்வளோ போக மாட்டாங்களே. இப்போ யார் நின்னுட்டு இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு அவரு பாக்குறாரு. யூஸ்வலா மாடிக்கு அவ்வளோ நைட் டைம் யாரும் போக மாட்டாங்க. பகலனாலும் போவாங்க. நைட் யாரும் அவ்வளோ போய் ஷுகா பார்த்ததில்ல. அது மாதிரி யாரும் போகவும் மாட்டாங்க. அந்த மாதிரி. இப்ப அங்க இருக்கவங்க யாரும் திருடங்க யாரும் வந்துட்டாங்க போலன்னு சொல்லிட்டு இவரு தலைவலி சைலண்டா வந்துட்டு இருக்காரு. டார்ச் கூட ஆன் பண்ணாம அந்த மூணோட வெளிச்சத்திலேயே வந்துட்டு இருக்கிறாரு. யூஸ்வலா மாடிக்கு போனாலே டார்ச் ஆன் பண்ணி தான் போனோம். அந்த பக்கம் லைட்லாம் கிடையாது. செஞ்சு டார்ச் ஆன் பண்ணிட்டு வேகமா வந்துட்டு இருக்கிறாரு. ஃபுட் ஸ்டெப்லாம் கேட்காம. அதுக்கப்புறம் வந்து கரெக்டா அங்க பக்கத்துல வரும்போது டார்ச் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே கிட்டதான் வராரு. ஏய், நீ திருடா இல்ல பேயா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்ட உடனே அடுத்த செகண்ட்ல வாயை க்ளோஸ் பண்ணி அப்படியே ஹேண்ட ரேப் பண்ணிருப்பாரு ஷுகா. ஸ்டார்டிங் நீங்க வந்து பயந்துருப்பீங்க. அவரு கேட்ட விஷயத்துல நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க இது ஷுகா தான், இந்த போலீஸ்காரர் தான் அப்படின்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. நீங்க அமைதியாவே இருக்கிறீங்க. சொல்றோம் அமைதியா இருக்க, அப்ப நீ பேயா? ஆ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தரத்தரன்னு உங்களை இழுத்துட்டு தான் போறாரு. இழுத்துட்டு போன வேகத்துல ஸ்டெப்ஸ் இருக்குத மறந்துடுறாரு. மறந்து அப்படியே அவரு தவறி ரோல் ஆகுறாரு. நீங்களுமே ரோல் ஆகுறீங்க. ரோல் ஆகி ஸ்டெப்ஸ்ல ஃபுல்லா ரோல் ஆகி கீழே அப்படியே போய் விழுகுறீங்க. கரெக்டா அப்படியே லைட் வந்துருது. இங்க இப்போ எந்திரிச்சிட்டு ஷுகா தான் திட்டுறீங்க. எங்க உங்களுக்கு ஒரு பொண்ணு நிக்கிறதுக்கும் ஒரு திருடன் நிக்கிறதுக்கும் உங்களுக்கு அடையாளமே தெரியாதா? பவர் கட் ஆயிடுச்சு. அது கூட தெரியாம வந்து என்னைய வந்து பிடிச்சிட்டு இப்படி பண்ணிட்டீங்க. ச்சே, உங்களெல்லாம் என்னதான் சொல்லுவோம். நீங்க தான் போலீஸா? சொல்லுங்க.
ஐயோ! என்னதான் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மூட் அப்செட் ஆயிட்டு உள்ள போய் டோர் லாக் பண்ணிக்கிறீங்க. ஷிகாவுமே அப்படியே அவரு ரூமுக்கு தான் போயிடுறாரு. போயிட்டு அவரு ட்ரெஸ் தான் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஷிகா அப்புறம் யோசிக்கிறாரு. ஏன்னா அது பொண்ணா? ஆனா தூரத்துல இருந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு பையன் நிக்கிற மாதிரில இருந்துச்சு. அதானே போய் பிடிச்சேன். ஷோ ஷிகா தேவையில்லாத வேலை பார்க்குறியடா. இப்போ அவங்கதான் நீதான் ஒரு போலீஸா அப்படின்னு சொல்லி கேட்டு போற அளவுக்கு நிலைமையில வச்சுட்டே ஷிகா. ஐயோ! என்னதான் சொல்லவோ தெர்ல. ம். ஏ இரு ஒரு நிமிஷம். ஆமா, பையனா தெரிஞ்ச வர ஓகே. கைய எப்புட்றா ராப் பண்ணி வச்ச? ஐயோ கடவுளே! அது பொண்ணுன்னு தெரியாம வாய பொத்துன கேப்ல இத மறந்துட்டே சுகா. ஐயோ! நாளைக்கு அந்த பொண்ணு மூஞ்சிலே முழிச்சிடக்கூடாதுடா. பையன்னு நினைச்சு அப்படி பண்ணிட்டேனே. நினைச்சேன் ஏதோ ஒரு மாதிரி தப்பா இருக்குதுன்னு சொல்லி அப்பவே நினைச்சேன். ஆனா ஒரு நல்ல எண்ணத்துல திருடனா இருப்பான்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன். சரி சரி மிஸ்டேக் தானே, விடு ஷுகா விடு விடு அப்படின்னு சொல்லிட்டு அவரே ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே அவருமே ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வந்து தூங்க தான் போறாரு. தூங்க போனா இந்த இதாவே வந்துகிட்டே இருக்குது. ஐயோ இப்படி பண்ணிட்டோமே, இதை நினைச்சு தூக்கமும் வர மாட்டேங்குது. சே எரிச்சலா வருதுப்பா. தெரியாம ஒரு பொண்ணுக்கு பிடிச்சிட்டான். அப்படி நாளைக்கு டியூட்டி இருக்குது போனோம். ஒழுங்கு மாதிரிலாம் மூடிட்டு தூங்குறதுக்கு வழியை பாரு. சாப்பிட்றதுலாம் கடையிலே சாப்பிட்டு வந்துட்டேன். அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வரே சொல்லிட்டு இப்போ அப்படியே தூங்கவும் செய்யறாரு ஷுகா. அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. இப்போ நீங்க ஒர்க் தான் கிளம்பிட்டு டோர்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க வாரீங்க. வந்து பார்த்தா ஷுகா தான் அவரோட பைக்கெல்லாம் தொடச்சிட்டு இருக்கிறாரு. உங்களையும் பார்த்துறாரு, நீங்க அவரை பார்த்துறீங்க, அவரு உங்களை பார்த்துடுறாரு. ஐயோ இவளா? ஐயோ நேற்று பண்ண காரியத்தை நினைச்சு எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்பா இருந்துச்சு முடிக்கவே கூடாது. ஐயோ எங்க போய் ஒடியும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நைஸா நகர பாக்குறாரு. நீங்களுமே ஐயோ இவனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே அப்படியே நகர பாக்குறீங்க. இப்படியே நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தரையும் பார்த்து பார்க்காமே சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஒர்க்குக்கு போயிடுறீங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஈவெண்ட்ஸோட ஸ்கெடியூல்ஸ் ஒரு 3 டேஸ் வந்து இந்த மாதிரி கண்டினியூஸா ரொம்ப பிஸியா தான் இந்த 3 டேஸுமே உங்களுக்கு போகுது. நீங்க இன்னைக்குதான் வீட்டுக்குமே வாரீங்க. டைம் ஒரு 9:30 ஆகுது. உங்க தம்பி கிட்ட பேசிக்கிட்டே நீங்க வந்துட்டு இருக்கீங்க. அப்போ நீங்க டோர்லாம் திறந்துட்டு லைட்லாம் ஆஃப் ஆயிருக்குது. சரின்னு சொல்லிட்டு லைட்லாம் போட்டு அப்படியே ரூமுக்கு தான் போறீங்க. பார்த்தா செம்ம ஷாக்கு உங்களுக்கு. கத்துறீங்க. ஆமா. நீங்க என்ன சரிங்க பண்றீங்க? அதுவும் என் வீட்டுக்குள்ள. ஹலோ மேடம் கொஞ்சம் பார்த்து பேசுங்க. சரிங்களா? இது என்னோட வீடுங்க. நீங்க மாறி வந்துட்டு என்னைய குத்தம் சொல்லிட்டு இருக்கீங்களா? ஐயோ கடவுளே! வீடு மாரியே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க தம்பிய, டேய் இருடா ஒரு நிமிஷம். நான் கட் பண்ணிட்டு திரும்ப கூப்பிடுறேன். சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே கட் பண்றான். நீங்களுமே கட் பண்ணிடுறீங்க. ஐயோ! சாரி சார். தெரியாம வந்துட்டேன். தம்பி கிட்ட பேசிக்கிட்டே வந்தேனா, அந்த ஞாபகத்துல உங்களோட கதவ நானு தொறந்துட்டேன். சாரி சார். இந்த பாருங்க. அன்னைக்கு என்னன்னா என்ன அப்படி திட்டிட்டு போனீங்க. இப்ப எதுக்கு நான் உங்கள திட்டட்டுமா திருப்பி? அப்படின்னு சொல்லி யோகி கேட்கிறாரு. என்ன சார் இப்படியெல்லாம் கேக்குறீங்க? அதான் தெரியாம வந்துட்டேன்னு தானே சொல்றேன். ஏன்? அன்னைக்கு மட்டும் நான் தெரியாம வந்து உங்கள புடிச்சேன்னு தானே சொன்னேன். நீங்க அப்படி இது பண்ணீங்களா? இங்க பாருங்க. அன்னைக்கு நடந்தது வேற, இன்னைக்கு நடந்தது வேற. இன்னைக்கு என்ன நான் அப்படியே அவங்கள எதுவும் பண்ணேன் இல்லல்ல. நீங்க அன்னைக்கு சரி, சரி போதும் மேடம் போதும். நீங்க தயவு செஞ்சு வெளில போங்க. ஏதோ ஆக்சிடென்ட்டா நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள அனுப்பி விட்டுறாரு. நீங்களுமே கத்திக்கிட்டே வெளிலயும் வந்துடுறீங்க. ஐயோ கடவுளே! இவன்ட்டலாம் போய் சண்டை போட வேண்டியதா இருக்குப்பா. ச்சே! அப்படின்னு சொல்லிட்டு உங்க தம்பிகிட்ட தான் ஃபோன் பண்ணி பேசிட்டீங்க. என்னாச்சுக்கா? ஐயோ! அது ஒண்ணும் இல்லடா. இங்க ஒரு சின்ன பிரச்சனை. ஆம், வீட மாத்தி ஓப்பன் பண்ணி போயிட்டேன்டா. அக்கா, பக்கத்துல வேற ஒரு போலீஸ் ஆஃபீசர் இருக்காரா? அவர் வீட்டுக்குள்ள போயிட்டேன்டா. ரொம்ப சந்தோஷம்க்கா. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்க தம்பிகிட்ட கேஷுவலா நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இந்த பக்கம் யோங்கி, ஐயோ கடவுளே! உன் மூஞ்சில முழிக்கூடாதுன்னு இருந்தா, அவள மூஞ்ச பார்த்தாலே எனக்கு ஒரு மாரி எம்பாரசிங்கா இருக்குது. என்னதான் சொல்றதோ தெரியல. ஷோ! இவ வேற வாண்டடா வந்து குறுக்க குறுக்க விழுந்துட்டு இருக்கா. இவ பேரு கூட எனக்குலாம் தெரியாது. இதெல்லாம் என்னதான் சொல்லவோ தெரியல. அப்படின்னு சொல்லிட்டு அவரு கடுப்பாயிட்டு, அவரு ஃப்ரெஷ் அப் தான் ஆக போயிருப்பாரு. அப்படியே வந்திருப்பாரு. ஸோ அதுலதான் நீங்க பார்த்திருப்பீங்க. ஐயோ கடவுளே! என்னதான் செய்றதோ அப்படின்னு சொல்லிட்டு அவருமே புலம்பிட்டு தூங்க போயிடுறாரு. அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் ஆகுது. வெளியில பயங்கரமா கிளைமேட் இருக்குது. மழைலாம் பேஞ்சுக்கிட்டு ஒரு மாதிரி ஜில்லுன்னு இருக்குது. நீங்க பார்த்துட்டே இருக்கிறீங்க உங்க வீட்ல இருந்து என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஷிகாவுமே ரெடி ஆயிட்டு அவரு வாரார் யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு. பார்த்தா நீங்க வெளில தான் நின்னுட்ருக்கீங்க. எப்படி போறது, என்ன பண்றதுன்னு உங்களுக்கு தெரியல. சில திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கும். அது போக உங்களுக்கு ஈவினிங் ஒரு ஈவென்ட்டுமே இருக்கும். ஈவினிங் கூட போய்க்கலாம். இப்போ திங்ஸ் எல்லாம் வாங்கணுமே, அத வச்சு தான் சமைக்கணும். என்ன பண்றதுன்னு சொல்லி யோசிச்சுட்டே நீங்க இருக்கிறீங்க. நேத்தும் வாங்குறதுக்கு மறந்துருப்பீங்க நீங்க. இப்ப யோசிச்சுட்டே இருந்துட்டு ஒரு மாரி யோசனையிலே நின்னுட்ருக்கீங்க. இது போக சுகா ஏறியிருப்பாரா, அவரையும் நீங்க பார்த்துட்டே இருக்கீங்க. என்ன? இவ என்ன இங்கன பார்த்துட்டு இருக்கா?
என்ன பிரச்சனை அவளுக்கு? இத பார்த்தாலே பயங்கர எம்பாரஸிங்கா ஆகுது. அதுவும் அந்த நைட் நடந்த பிரச்சனைய நெனச்சு. இவ எதுக்கு நம்மளே பார்த்துட்டு இருக்கா? ஒண்ணும் விளங்க மாட்டேங்குதே! அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவரு கார விட்டு இறங்கிட்டு, அப்படியே அவரு அம்பர்லா வச்சுட்டு போறாரு. உங்க பக்கத்துல வராரு. என்னாச்சு? எதுக்கு இப்போ வெளில நின்னுட்டு இருக்கீங்க? என்ன அன்னைக்கு மாரி ரூம் டோர் எதுவும் லாக் ஆயிடுச்சா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு அவரு கேட்குறாரு. அம் இல்ல ஒண்ணும் இல்ல. இல்ல பரவால்ல சொல்லுங்க. வரும்போதும் பார்த்தீங்க, அப்புறம் காருக்குள்ள ஏறும்போதும் பார்த்தீங்க. அதான் கேட்குறேன். என்ன எதுவும் பிரச்சனையா? எதுவும் ஹெல்ப் எதுவும் பண்ணணுமா? ம்ஹ்ம். பண்ண வேணாம். சரி ஓகே. அப்ப நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம். சொல்லுங்க என்ன? அது எனக்கு திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. கொஞ்சம் கிராசரி ஸ்டோர் வர என்ன ட்ராப் மட்டும் பண்ண முடியுமா? எனக்கு தெரியும். போலீஸ் வெஹிக்கிள் அம் நம்மளோட பெர்சனல் பர்ப்பஸ்க்காக யூஸ் பண்றதுலாம் தப்புன்னு. பட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ஏன்னா ரெயினும் சட சடன்னு பேஞ்சுக்கிட்டு இருக்குதா. அது போக என்ட்ட அம்பர்லாவும் இல்ல. அம்பர்லா இருந்தாலுமே ரொம்ப வேகமா காத்தும் அடிக்குது. அதான் சொல்றேன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? வாங்க. அப்படின்னு சொல்லி ஷிகாவுமே கூட்டிட்டு தான் போறாரு. நீங்க கார்ல முன்னாடி தான் உட்காந்துருப்பீங்க. ரொம்ப ரெயின நீங்க ரசிச்சுக்கிட்டே வாரீங்க. உங்களுக்கு ரொம்ப புடிச்சிருக்குது இந்த ரெயின். என்ன ரெயினா ரொம்ப பிடிக்குமா என்ன மேடம்க்கு? அப்படி இல்ல. சம்டைம்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. ஓ! அப்புறம் உங்க பேர் என்ன? என்னோட பேரு ஓயன். உங்க பேர்? என்னோட பேரு சுகா. ஆமா, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு இருந்தா. என்ன வேலை பார்க்குறீங்க நீங்க? சில டைம் வீட்ல இருக்கீங்க, சில டைம் வீட்ல இருக்க மாட்டேங்கீங்க. அதான் கேட்குறேன். ஆ நான் ஒரு ஈவென்ட் பிளானர். சில டைம் ஒரு நாள்லயே 5 பிளான் இருக்கிற மாரி இருக்கும். பர்த்டே ஃபங்ஷன்ஸ், பியூபர்ட்டி ஃபங்ஷன்ஸ் இந்த மாரி நெறைய இருக்கும். அந்த ஒரு ரீசனால வீட்டுக்கு ஒரு 5 வீக்ஸ் முன்னாடி வராம இருந்தேன். இப்போ 3 டேஸும் வர முடியல. ரொம்ப பிஸி ஸ்கெட்யூலா இருந்துச்சு அதான். வேற ஒண்ணும் இல்ல. அப்புறம் உங்களுக்கு ஃபேமிலி, ஃபிரெண்ட்ஸ் யாராச்சும்? ஆஹா இல்ல. அப்பா, அம்மா இல்ல. தம்பி ஒருத்தன் இருக்கான். அவன் அப்ராட்ல படிச்சிட்டு இருக்கான். ஸோ அவ்வளோதான். எனக்குன்னு சொல்லிக்க இவ்ளோ பேரு தான். அ உங்களுக்கு? எனக்கு அண்ணா ஒருத்தன் இருக்கான். அவன் அப்ராட்ல தான் இருக்கிறான். அப்பா, அம்மா வேற ஊர்ல இருக்காங்க. இந்த ஊருக்கு எதுக்கு நானு வாடகைக்கு எடுத்து இருக்கேன் அப்டின்னா, என்னோட ஜாப்காண்டி தான் இருக்கிறேன். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. அது போக எங்க வீட்லயும் கல்யாணம் பண்ணுங்க. சீக்கிரமா கல்யாணம் பண்ணு. நாங்களும் பேரன் பேத்தி பார்க்கணும் செய்யணும்னு சொல்லிட்டு ஒரே டார்ச்சர். அதனால கொஞ்சம் நல்லா பீஸ்ஃபுல்லா இருந்துக்கிறனே அப்படின்னு சொல்லிட்டு தான் வேற ஒர்க்கு ஷிஃப்ட் ஆகி வந்துட்டேன். அட் த சேம் டைம் ஃபேட்டுமே ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. அடுத்த ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டாங்க. அதனால சரி ஓகே இதான் சான்ஸ் சொல்லி வந்துட்டேன் நான் பாட்டுக்கு. ஓ! அப்படியா? ஆமா. சாப்பிட்டீங்களா நீங்க? ஆ இல்ல. இனிதான் சாப்பிடணும். கிராசரிஸ்லாம் எதுவுமே இல்ல. அதான் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வீட்டுக்கு போய் சமைச்சு தான் சாப்பிடணும். இப்போ ரிட்டர்ன் வீட்டுக்கு எப்படி போகன்னு கூட தெரியல. அங்க ஆட்டோ இருந்துச்சுன்னா ஓகே புடிச்சு போயிடலாம். கேப் புக் பண்ணா போயிடலாம். நானு வீட்லருந்து வரும்போதே கேப் புக் பண்ணேன் தான். ஆனா எதுவும் அவைலபிளா இல்ல. வேற என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. வயிறு வேற பசிச்சுக்கிட்டே இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாவே வாண்டடா வந்து கேட்டீங்க. அதனால தான். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இட்ஸ் ஓகே. பரவால்ல. நம்ம சாப்பிட்டு போய் வேணா கிராசரி ஷாப்பிங் பண்ணலாமா? இல்ல, இல்ல வேண்டாம். உங்களுக்கு தான் டியூட்டிக்கு டைம் ஆகுதுல்ல. நீங்க போங்க கிராசரில என்னைய இறக்கி விட்டு போங்க. ரிட்டர்ன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாரி நீங்க சொல்றீங்க. இல்ல, இல்ல. நீங்க இப்பவே பார்க்கறதுக்கு ரொம்ப டயர்டா இருக்கிறீங்க. நீங்க உள்ள பர்ச்சேஸ்க்குன்னு போயிட்டா, ஸோ ரொம்ப எனர்ஜி இன்னும் கொஞ்சம் டவுன் ஆயிரும். வேணா சாப்பிட்டே போவோம். எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்ற மாரி அவரு சொல்றாரு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்க 2 பேரும் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போறீங்க. அவருமே அங்க தான் நிறுத்தியிருப்பாரு. இப்ப ரெஸ்டாரண்ட்லாம் போயிட்டு நீங்க 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு, உங்கள அப்படியே கிராசரி ஷாப்ல தான் ட்ராப்புமே பண்ணியிருப்பாரு. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. அது போக உங்க டியூட்டிக்கு வேற லேட் ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சாரி அதுக்கு. அம் ரிட்டர்ன் கூப்பிட வரணுமா என்ன? அப்படின்னு சொல்லி ரொம்ப உரிமையா கேட்கிறாரு யோகி. அம் அதெல்லாம் வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிடுறீங்க. சரி ஓகேங்க. பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே கிளம்பிடுறாரு. இப்போ நீங்க பொறுமையா அங்க ஷாப்பிங் எல்லாமே பண்ணிட்டு, ஒரு 2 ஹார்ஸ் ஆயிருது அங்கயே. ரிட்டர்ன் நீங்க வரும்போது உங்களுக்கு மழையுமே கொஞ்சம் நின்றுருக்கும். அதனால டக்குன்னு கேப் கிடைச்சிருது. கிடைச்ச உடனே நீங்களுமே இப்போ வீட்டுக்கு தான் வாரீங்க. எல்லா பேக்கையும் எடுத்துட்டு தூக்க முடியாத மாரி தூக்கிட்டு அப்படியே வந்துட்டுருக்கீங்க நீங்க. அப்படியே அந்த சைடுல பார்த்தா சுகாவுமே வந்திருப்பாரு. அவரு இன்னைக்கு லீவ் போட்டிருப்பாரு மனுஷன். என்ன காரணத்துக்காக லீவ் போட்டான்னு தெரியல. கொஞ்சம் மைண்ட் லீவ் போடுற மாரி கேட்டிருக்கும் போல. அதனால அவரு லீவ் போட்டு கார் எடுத்து வீட்டுக்கு தான் வராரு. நீங்களுமே போய்க்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தள்ளாடி அப்படி இப்படி போய்க்கிட்டு இருக்கீங்க. போய்க்கிட்டு இருந்தா சடனா ஒரு கவர் தான் அப்படியே கீழ விழுந்துருது. கீழ விழுந்தா அதுல உள்ள தக்காளி, மத்த காய்கறி எல்லாமே வந்து அப்படியே ரோல் ஆகி போய்க்கிட்டு இருக்குது. இப்ப சுகா தான் அத பார்த்துட்டு வந்து எல்லாத்தையும் பெரக்கி குடுக்குறாரு. குடுத்தா,
என்கிட்ட ஆல்ரெடி இத்தனை பை இருக்குதே அப்படின்னு சொல்லி நீங்க காட்டுறீங்க ரியாக்ஷன்லயே. அவரு ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லா பையும் அவர் வாங்கிட்டு உங்களுக்கு முன்னாடி நடந்து போய் உங்க வீட்டு முன்னாடி வந்து வச்சிடுறாரு. அப்போ நீங்க அவரு போறதான் பார்த்துட்டு இருந்தீங்க. அவரு தக்காளி எல்லாமே பொறுக்கி எடுத்துப்பார்ல, அந்த பக்கம் நீங்க பாக்குறீங்க. ஒரு டேக் மாதிரி இருக்குது. நீங்க அத எடுக்குறீங்க. அது என்னன்னு பார்த்தா அவரோட நேம் உள்ள பேட்ஜ். அதாவது யூனிஃபார்ம்ல வந்து நேம் இருக்கும்ல, ரைட் சைடுல பின் பண்ணிப்பாங்க. அந்த பேட்ஜ் வந்து இருக்குது. மின் யோங்கி. ஓ! அப்போ அவன் பேரு மின் யோங்கியா? ஷுகான்னு சொன்னேன்ட்ட. அது யாரு? ஹம். மின் யோங்கி. பையன். நல்லா இருக்குல்ல? அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சிட்டு இருக்கீங்க. ஐயோ! என்னடி யோசிச்சிட்டு இருக்க நீனு? இதெல்லாம் பாசிபிளே கிடையாது. மூடிட்டு போய் வேலை பார்த்துக்க சொல்லிட்டோம். நமக்கு தம்பி இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம பிசினஸ் வேற ஆரம்பிக்கணும். ஃபேஷன் டிசைனிங் பிசினஸ் என்னென்னமோ கனவு இருக்குது. இதெல்லாம் உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பேன் நீனு அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு போயிட்டு ரொம்ப தேங்க்ஸ்ங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கடகடன்னு உள்ள போயிடுறீங்க. என்னாச்சு இப்படி வேகமா போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு இப்போ அவரோட வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் அப்லாம் ஆயிட்டு மனுஷன் தூங்கிடுறாரு. என்னதான் மனுஷனோ தெரியல, இப்படி தூங்கிட்டு இருக்கிற பகல்லையும் தூங்குறாரு, நைட்டும் தூங்குறாரு. என்னதான் சொல்லுவோம் இந்த சுகாவை. நம்ம ஸ்டோரிய கண்டினியூ பண்ணலாம். இப்போ அப்படியே ஒரு 3 hours ஸ்கிப் ஆகுது. காலிங் பெல் தான் அடிச்சிட்டு இருக்குது சுகாவோடது. ஐயோ இந்த நேரத்துல ஏன்னு தெரியலையே. ச்சே, இந்த நேரத்துல எந்த சனியை பிடிச்சா வந்துருவான்னு தெரியல. வந்துருவானுங்க தூக்கிட்டு சைனை போடணும், அதை போடணும், இதை போடணும். கொஞ்ச நாளா நிம்மதியா இருக்க விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே போய் கதவை திறக்கறாரு. யோ நீ யாரையா அப்படின்னு சொல்லி சுகா தூக்க கலக்கத்துல கேக்குறாரு. சார் உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு சார் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, எனக்கா? ஆமா சார். இல்ல நான் எதுக்கு சார் வரப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்சலை கொடுத்துட்டு சைன்லாம் வாங்கிட்டு அவன் வாட்டுக்கு போயிடுறான். எனக்கு என்ன பார்சல்? ஒண்ணுமே நான் எதுவுமே பண்ணலையே, ஆர்டர் போடலையே. ஒருவேளை அண்ணா ஏதாச்சும் அனுப்பி விட்டுருப்பானோ, இல்ல என்ன பிரச்சனைன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்சல்லாம் பிரிச்சு பார்த்துட்டு இருக்கிறாரு சுகா. என்னது இது ஒரு டைப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. ஐயோ இதுவா அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் பேரை கண் முழிச்சு பாக்குறாரு. அதுல போட்டிருக்குது ஒய்யன் போட்டிருக்குது. ஐயோ இவ இவள் கூட எல்லாம் எதுக்கு நம்ம வீட்டுல டெலிவரி பண்றாங்க? சுப்பா இத போய் நான் எப்படிடா கொடுப்பேன் சுகா? ஆல்ரெடி அன்னைக்கு உள்ளது நினைச்சு பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கு. இன்னைக்கு வந்து பேசுறதே பெரிய விஷயம். சுப்பா என்னதான் சொல்றது, நேரம் நல்லா வச்சு செய்யுதுப்பா. ஐயோ கடவுளே, ஏன்பா உனக்கு என் மேல இந்த காண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்கிறாரு. அதுல ஆக்சுவலி என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனிப்பட்ட உடைமைகள் வந்து அதுல இருக்கும். புரியும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஆர்டர் போட்டிருப்பா, அதெல்லாம் மாத்தி டெலிவரி பண்ணிட்டு போறாங்க. ஐயோ கடவுளே, இதெல்லாம் கொடுத்தா எந்த பொண்ணாச்சும் அறையாம விட மாட்டாளா நம்மள? ஐயோ என்னதான் சொல்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவரு உட்காந்துக்கிட்டே இருக்காரு யோசிச்சுட்டு. சரி அப்போ ஒரு ஐடியா பண்ணோம். பெசாட்டி இந்த திங்ஸை அவளோட வாசல்லே வச்சுட்டு வந்துடும் அந்த பேக்கோட சுத்தி அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஐயோ பேக் வேற ஓப்பன் பண்ணிட்டேனே, இப்போ அதை எப்படி ஒட்டு போடுறது? கடவுளே என்னடா பண்றது? பெசாட்டி அவ கையில இந்தாங்க உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்குன்னு சொல்லி கொடுத்துடலாமா? கொடுத்தாலுமே ஓப்பன் பண்ணி பார்த்தா நான் மாட்டி பண்ணேடா. கடவுளே என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கே சுகா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு தைரியத்தை வர வச்சுட்டு இப்போ அவர் வீட்டுல இருந்தா எட்டி பாக்குறாரு. நீங்க வெளியிலதான் வந்து காஃபி குடிச்சிட்டு இருப்பீங்க. ஏன்னா இப்போ மழை திருப்பியும் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருது. அதனால அதை பார்த்துட்டே நீங்க காஃபி குடிச்சிட்டு இருக்கீங்க. ஒயன் சொல்லுங்க என்ன? அது உங்களுக்கு ஒரு பார்சல் வந்துருச்சு. அது வந்து என்னோட வீட்டுல டெலிவரி பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்பதான் ஒரு 10 நிமிஷம் இருக்கும். டெலிவரி பண்ணிட்டு போயிட்டாங்க. நான் எனக்கு வந்ததும் நினைச்சு கொஞ்சம் பிரிச்சு பார்த்துட்டேன். சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போன போல கொடுத்துட்டு உள்ள ஓடியே போயிடுறாரு சுகா. நீங்க என்ன பார்சல் அது அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு பொட்டியெல்லாம் கீழே வச்சுட்டு எதுக்கு இவர் இப்படி ஓடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்சலுமே நீங்க பிரிச்சு பாக்குறீங்க. இதுக்குதான் பயந்து போய் ஓடினாரா? ஓகே ஓகே. இருந்தாலும் எனக்கும் கொஞ்சம் எம்பாரசிங்கா தான் இருக்கு. இருந்தாலும் இதெல்லாம் மாடி அவன் கைக்கு போகும். ஐயோ இதெல்லாம் பார்க்கவே மாட்டேடி ஒய்யன். அடுத்த வாட்டில இருந்து ஃப்ரெண்டோட வீட்டுக்கு ஆர்டர் போட்டுருணும். என்ன பண்றதுன்னு தெரியலையே. சரி ஓகே, நெக்ஸ்ட் டைம் அவளோட வீட்டுக்கே நம்ம ஆர்டர் அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இப்போ உள்ளேயுமே போயிடுறீங்க. சுகாக்கெல்லாம் இங்க பயங்கர எம்பாரசிங்கா இருக்குது. அதை போய் குடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்கவே மாட்டுக்காரு. பார்க்கவே கூடாதுன்னு வேற நினைக்கிறாரு சுகா. உங்களுக்கு இப்போ லைட்டா எம்பாரசிங்கா தான் இருக்கு. ஐயோ இதை போய் அங்க போய் கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்க அதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு நீங்க ரெயினை தான் பாக்குறீங்க. ரொம்ப அழகா இருக்குது. உங்களுக்கு அதுல நனையணும், அது போக விளையாடணும்னு ஆசையா இருக்கு. அதனால நீங்க டெரஸ் தான் ஓடி போறீங்க. இப்போ எப்படி இருக்கும் டெரஸ் அப்படின்னா வந்து ஒரு 3-4
வீடு சேர்ந்திருந்தா தனியா ஸ்டெப்ஸ் வந்து இருக்கும். அந்த மாரி தான் டெரஸ் வந்து இருக்கும். இப்போ நீங்க டெரஸ்க்கு தான் ஓடி போறீங்க. செம்மையா மழை பெஞ்சுட்டு இருக்கு. நல்லா நனைஞ்சிட்டு இருக்கீங்க நீங்க. இந்த பக்கம் இவங்கயுமே நனையறதுக்கு தான் வந்திருப்பாரு. அவருக்குமே மழைன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால அவருமே வந்திருப்பாரு. நீங்க இப்படியெல்லாம் சுத்திட்டு இருக்கிறீங்க நீங்க மழையில நனைஞ்சு. அதெல்லாம் அவரு பார்த்துட்டு, என்ன இவருக்கும் மழை பிடிக்குமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பார்த்துட்டு இருக்காரு. நீங்க அவர பார்த்தோனே அப்படியே நீங்க பண்றதெல்லாம் நிறுத்திட்டு தலைய குனிஞ்சுக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு எம்பாரசிங்கா இருக்கும் இல்லையா? அந்த ஒரு ரீசனால நீங்க குனிஞ்சுக்கிறீங்க. இப்போ அவருக்குமே அதே மாரி தான் இருக்கு. சரின்னு சொல்லி அவருமே திரும்பிக்கிறாரு. இப்படியே மழையில நனைஞ்சு 2 பேரும் வந்துட்டு இருக்கீங்க. என்ன எங்க வந்திருக்கீங்க? அ இல்ல எனக்கும் மழையில நனையிறது ரொம்ப பிடிக்கும். மழைனாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சொல்றாரு. இப்போ நீங்க கடகடன்னு கீழ தான் ஓடிர்றீங்க. ஷுகா கொஞ்ச நேரம் நின்னுட்டு ஒரு மாரி ஹேர் எல்லாம் ஃபிளிப் பண்ணிட்டு, அவருக்கு உங்கள புடிச்சிருக்குது லைட்டா. ஹேர்லாம் ஃபிளிப் பண்ணிட்டு அப்படியே அவருமே கீழயுமே போறாரு. அப்பதான் உங்க ஃபோன் வந்து ரிங் ஆகுது. ஆக்சுவலி உங்க ஃபோன வந்து வெளியில வச்சுட்டு, அப்படியே நீங்க டெரஸ்க்கு ஓடிருப்பீங்க. மழையில நனையறதுக்காண்டி அந்த எக்ஸைட்மெண்ட்ல அப்படியே நீங்க ஓடிருப்பீங்க. ஃபோன வெளில வச்சுட்டு. கால் தான் வருது. தம்பின்னு போட்டிருக்குது. சரி ஓகே குடுத்துடலாம்னு சொல்லிட்டு உங்க டோர் பெல்லாம் ரிங் பண்ணிட்டு, உங்க ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு குடுக்குறாரு. நீங்களுமே அந்த டைம்ல ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. நீங்களுமே நல்லா மழையில நனைஞ்சிருப்பீங்க. அதெல்லாம் அவரு பார்க்குறாரு. அவருக்கு மாதிரி தான் இருக்குது. சரின்னு சொல்லிட்டு ஃபோனோட குடுத்துட்டு கிளம்புறாரு ஷுகாவுமே. அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தா, நீங்க 2 பேர் தான் முத்து மழையில பொழிஞ்சிட்டு இருக்கிறீங்க 2 பேத்துக்கும். நீங்க தான் ஃபர்ஸ்ட் மூவ்மே எடுத்திருப்பீங்க. ஷுகாவுமே உங்களுக்கு கோஆப்பரேட் பண்ணியிருப்பாரு. அப்படிதான் அந்த மொமெண்ட் வந்து போய்க்கிட்டு இருக்குது. இப்போ ஷுகாவுமே அப்படியே லிஃப்ட் பண்ணி, அவரு உங்க டோரெல்லாம் லாக் பண்ணி வச்சுட்டு, அவரோட வீட்டுக்கு தான் உங்கள தூக்கிட்டுமே போயிடுறாரு. ரொம்ப மழை பெய்யுதுல்ல? ம். ஆமா. எதுக்கு அந்த பார்சல நீங்க ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க? தோணுச்சு. அதான் அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அப்படின்னு சொல்லி அவரு ஃபர்ஸ்ட் டைமா உங்கள டீ போட்டு கூப்பிடுறாரு. என்ன டீ எல்லாம் போட்டு கூப்பிடுறீங்க? எனக்கு உன்ன புடிச்சிருக்குது ரொம்ப. எனக்குமே உங்கள ரொம்ப புடிச்சிருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க இப்ப அப்படியே அந்த நனைஞ்சிருப்பீங்கல்ல, அந்த ட்ரெஸ்ஸோடயே அப்படியே 2 பேருமே ஹக் பண்ணிட்டு தூங்குறீங்க. அந்த வார்ம்னஸ் 2 பேருக்குமே ஷேர் ஆகுது. அப்படியே ஹக் பண்ணிட்டு நீங்க தூங்கியுமே போறீங்க 2 பேருமே. இப்போ மார்னிங் ஒரு 7:30 இருக்கும். நீங்க நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. ஷுகா தான் எந்திரிச்சிருப்பாரு. அது போக காலிங் பெல்லுமே நெறைய டைம் ரிங் ஆகிக்கிட்டே இருக்கும். ஐயோப்பா! யாருன்னு வேற தெரியலையே! செம்ம தூக்கம்ப்பா! அப்படின்னு சொல்லிட்டு அவரு இப்போ எந்திரிச்சுட்டு, போய் ஒரு டோர் தான் ஓப்பன் பண்றாரு. அங்க வேற யாரும் இல்ல. ஷுகாவோட அம்மா, அப்பா, அண்ணன், அண்ணி, அப்புறம் வந்து அவங்க பொண்ணு. இவ்வளோ பேர் தான் இருக்கிறாங்க. ஏய் ஷுகா, எத்தன ட்ரிப்ல கால் பண்றது நேத்துல இருந்து? உனக்கு ரீச்சும் ஆக மாட்டேங்குது. அது போக இன்னைக்கு காலைல கால் பண்ணாலும் எடுக்கவும் இல்ல நீனு. என்னடா பண்ணிட்டு இருக்கிற? அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா தான் வந்து காத்த பிரிச்சு திருவுறாங்க. ஐயோ! அம்மா தூங்கிட்டு இருந்தேம்மா. ஏன் உனக்கு டியூட்டிக்கு நேரம் ஆகலையா? இந்நேரத்துக்கு டியூட்டிக்கு போயிருப்ப. 2 நாள் லீவுமா. எதுக்குடா 2 நாள் லீவு? உடம்பு எதுவும் சரியில்லையாடா தங்கம்? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா டெம்பரேச்சர்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க. அதாவது தொட்டு பார்ப்பாங்கல்ல கழுத்தெல்லாம் அந்த மாரி செக் பண்ணி பார்க்குறாங்க. அதெல்லாம் நல்லாதாம்மா இருப்பான்னு சொல்லிட்டு ஜிம் சொல்றாரு. "டேய் சும்மா இருக்க மாட்டியா? சும்மா உருண்டு இழுத்துக்குன்னே வந்துட்டு இருப்பியா? பாருங்க நீ உங்க புருஷன" அப்படின்னு சொல்லிட்டு ஷுகாவுமே சொல்றாரு. அவரு அப்படிதான் கொழுந்தனாரு. "ஷின்டூ, அப்பா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?" நான் நல்லா இருக்கேன் சிச்சா" அப்படின்னு சொல்லி அவளுமே சொல்றா. "நல்லா இருக்கேன்ப்பா தம்பி. நீ எப்படி இருக்க?" நல்லா இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லி ஷின்டூவுமே அவரு தூக்கிக்கிறாரு. ஷுகா இப்போ உள்ள தான் போய் பேசிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். அத்த டைம்ல நீங்க தான் தூங்கி எழுந்துச்சு வெளில தான் வந்து பார்க்குறீங்க. கொஞ்சம் அரை குறையுமா தான் நீங்க வந்து கண்ண தொறந்துட்டு நீங்க வாரீங்க. "அப்பா என்ன தூக்கம்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து உங்க வீடுன்னு நெனச்சு நீங்க எந்திரிச்சிருப்பீங்க நேத்து. நடந்ததெல்லாம் உங்களுக்கு அவ்ளோ இப்ப டக்குன்னு பாப்பப் ஆகல மைண்ட்ல. பார்த்தா எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. "டேய் இது யாருடா?" அப்படின்னு சொல்லி ஷிவாவோட அம்மா தான் கேட்குறாங்க. ஐயய்யோ! மண்ட மேல இருக்க கொண்டைய மறந்துட்டோமே! கடவுளே! இப்ப என்னன்னு சொல்லி சமாளிக்கிறது? அது அது வந்துமா, இப்ப இத யாருன்னு சொல்லு. ஆ? யார் இந்த பொண்ணு? அதுவும் உன்னோட ரூம்ல இருந்து வரா? என்னடா நடக்குதுங்க? அப்படின்னு சொல்லி ஷுகாவோட அம்மா தான் கேட்குறாங்க. அது அது வந்துமா, அ நாங்க 2 பேரும் நீங்க 2 பேரும்? அதுமா சொல்லுடா அப்படின்னு சொல்லி காத திருவுறாங்க. அப்போ இந்த பொண்ணுக்காக தான் கல்யாணம் வேணாம், அது வேணாம், இது வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கியா? அப்ப நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்க. இப்போ லிவ் இன்ல இருக்கிறீங்க. அதானே? ஆமா அப்படின்னு சொல்லி அவரு சொல்லிடுறாரு. என்னடா நினைச்சிட்டு இருக்க? ஏம்மா நீனாவது சொல்ல மாட்டியா இவன்கிட்ட? சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களா நீங்க 2 பேரும்? எத்தனை ட்ரிப் நான் கேட்டிருக்கேன் தெரியுமா அந்த பையன்ட்ட. அவங்க அப்பா, அண்ணன், அண்ணி எத்தனை பேர் கேட்டிருக்காங்க தெரியுமா? ஏன்டா யாரையும் லவ் பண்றியாடா? இல்ல யார் கூடயும் லிவிங்ல இருக்கியாடா? என்னடா பிரச்சனை? எதுவா இருந்தாலும் சொல்லுடா. சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும்னு அவ்ளோ புராணத்த பாடும் என் பிராணத்தையே வாங்கிட்டு, இப்போ
லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கான். என்னம்மா நீனும் சொல்ல மாட்டேன்னு சொல்லி உங்கள தான் பிடிச்சு உட்கார வச்சு கேக்குறாங்க. உங்களுக்குன்னா கன்ஃபியூஷன். இப்போ நீங்க நல்லா தெளிவாயிடுறீங்க. ஐய்யய்யோ! போச்சு நம்ம மாட்டிக்கிட்டோம் அந்த மாரி சொல்றீங்க. இத பாரும்மா, நாங்கலாம் அதுக்கெல்லாம் எந்த அப்போசிஷனும் தெரிவிக்க மாட்டோம். சரியா? நீ பயப்படாத. உனக்கு புடிச்சிருக்குல அவனுக்கு புடிச்சிருக்குன்னு சொல்ட்டான். இந்த பையன நிஜமாலே லவ் பண்றியா என்ன? இந்த போலீஸ்காரன அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா தான் கேக்குறாங்க. நீங்களுமே வேற வழி இல்லாம, ம் ஆமா ஆன்ட்டி லவ் பண்றோம் தான் 2 பேரும் அப்படின்னு சொல்லிடுறீங்க நீங்களுமே. சரி, எப்படியோ நல்லா இருந்தா போதும். அப்போ இவளுக்காண்டி தான் 2 நாள் லீவ் போட்டியா? ம் ஆமா அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு இப்படிதான் நீங்க ஒரு 3 டேஸ் வந்து யோங்கியோட அம்மா அப்பா கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. எல்லா விஷயத்தையும் நீங்க ஷேர் பண்ணிப்பீங்க. உங்க அம்மா அப்பா வந்து இறந்து போனதா இருக்கட்டும், உங்க தம்பி அங்க படிக்கிறதா இருக்கட்டும், உங்க தம்பிக்குமே நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுருப்பீங்க. இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்க தம்பியுமே அக்செப்ட் பண்ணி, சரிக்கா உனக்கு மேரேஜ் பிளான்ஸ் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா நீ சொல்லு, நான் வந்து வாரேன் ஊர்ல இருந்து அப்படின்னு சொல்லி எல்லாமே நடந்திருக்கும். 3 டேஸ்ல நீங்க யோகி கூட அவ்வளோ அட்டாச் ஆயிடுறீங்க. ஃபேமிலி கூடயும் யோகி கூடயும் நீங்க 2 பேரையும் ஒருத்தரை பத்தி தெரிஞ்சுக்கிற சந்தர்ப்பமே வருது. அவங்களுமே கிரியேட் பண்ணி குடுக்குறாங்க. இன்னைக்கு யோகியோட ஃபேமிலியுமே கிளம்பியும் போயிடுறாங்க அவங்க ஊருக்கு. இப்போ நீங்க அங்கதான் இருக்கீங்க. யோகி தான் அங்க கிட்ட வராரு. என்ன வேணும்? எதுக்கு இப்போ கிட்ட கிட்ட வந்துட்டு இருக்கீங்க? ஆ அது அதான் ஃபேக்கா இருந்ததா உண்மை ஆக்கியாச்சுல. அதுக்கு முன்னாள் நாள் நைட்டே புடிச்சிருக்குன்னு 2 பேரும் சொல்லிக்கிட்டோம்ல. அப்புறம் என்ன? அதெல்லாம் ஓகே தான். அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் இப்போ வேற அம்மாட்ட லிவிங் டுகெதர்லாம் சொல்லியிருக்கிறோம். அதான் அதுக்கு என்ன பண்ணணும்? உனக்கு தெரியாதா? ம் இது பாருங்க, நீங்க ஒரு போலீஸ்காரங்களே தப்பு பண்ணலாமா? ஆ ம் தப்பு பண்ணலாமே. ஏன் இதெல்லாம் ஒரு தப்பா? இதெல்லாம் சின்ன தப்பு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு யோகி. ம்ஹ்ம். நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. இப்போ அவரு உங்கள புடிச்சு தான் இழுத்துட்டு பேக்கப் பண்றாரு சுகா. என்னடி திமிரா? ஆ திமிரான்னு கேக்குறேன். அப்புறம் நான் உங்கள்ட்ட ஒண்ணு கேட்கணும். என்ன கேளு. உங்க பேரு சுகாவா? இல்ல யோகியா? அது வந்து யோகிங்கிறது கொஞ்சம் கண்றாவியா எங்க அம்மா வச்ச பேரு வீட்ல. அதனால ஸ்டைலா இருக்கட்டும்னு சொல்லிட்டு சுகான்னு மாத்திக்கிட்டேன். ம் அப்படியா? சரி, சரி. ஏன்? மேடம்க்கு அந்த மாதிரி எதுவும் பேர் இருக்கோ? ம் ஆமா. என்ன பேருடி? ஆ அது என்னோட ஒரிஜினல் பேர் ஒயன். ஆனா அம்மா, அப்பா, தம்பி எல்லாரும் செல்லமா யூஜே அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. யூஜேன்னு கூப்பிடுவாங்களா? ம் ஆமா. அப்படிதான் கூப்பிடுவாங்க யோங்கி. ம் நல்ல காம்பினேஷனா இருக்குதே பேரு. யோங்கி, யோஜே. நல்லா இருக்குல்ல? ம் ஆமா. நல்லா இருக்குது. சரி, இப்ப எதுக்குடி முகத்தை பவுட் பண்ணி வச்சிட்டு இருக்கிற? பவுட் பண்ணா சத்தியமா சொல்றேன், என்னால எதையுமே பண்ண முடியாது. அதனால தான். ரொம்ப சைல்டிஷா பண்ணனா எனக்கு எப்படி தோணும்? என்ன தோணும்? ஒன்றும் தோண வேணாம். சும்மா இருங்க அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. அதெல்லாம் முடியவே முடியாது. யோகி ஒரு விஷயத்த முடிவெடுத்துட்டானா அதை அடையாம விட மாட்டான். ம் அதெல்லாம் முடியாது. தூர போங்க அப்படின்னு சொல்றீங்க. போக பார்க்கறதுக்குள்ள இப்ப அவருமே வராரு. என்ன வேணும்? எதுக்கு இப்படி வந்துட்டு இருக்கீங்க? அதான் சொல்லிட்டேனே, இதுக்கு மேல என்ன வேணும்? இத பாருங்க, ஒரு போலீஸே தப்பு பண்ணலாமா? ஆ தப்புன்னு தெரிஞ்சு தானடி பண்றோம் பொண்டாட்டி. என்ன தப்பு பண்ணலாமா? அப்படின்னு சொல்லி அவரு கேக்குறாரு. நீங்களுமே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்றீங்க. அப்புறம் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன். கலர் காம்பினேஷன் சூப்பர் அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாரு. எதை பத்தி சொல்றீங்க? அதான் எனக்கு ஒரு திங்ஸ் வாங்கி வச்சிருந்தேன். அதான். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பொறுக்கி ராஸ்கல் அப்படின்னு சொல்லி அவனை சப்பு சப்புன்னு அடிச்சிட்டு இருக்கீங்க. டேய் நீலாம் போலீஸாடா? பொறுக்கி பயல போடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ அது மட்டும் நான் பார்க்கல. ம் அதுல உள்ள நம்பரையும் பார்த்துட்டேன். என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவனை போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க. இப்போ சுகர் தான் வந்துட்டு ஒரு பூஸ்ட் தான் உங்களுக்கு வந்து கொடுக்குறாரு. நீங்களுமே ஃபர்ஸ்ட் தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க அவருக்குமே கோஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. இப்போ ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே பாஸ் ஆகுது. இந்த மாதிரி சின்ன சின்ன லவ் சீன்ஸ் மட்டும் தான், மற்றபடி உங்களுக்குள்ள அவ்வளோலாம் எதுவும் நடக்கல. இப்போ நீங்க தான் இருந்துட்டு உங்க வீட்டுல இருந்து ஏதோ எடுத்துட்டு வரீங்க. என்னது இது? சொல்றி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி அவங்க தான் ரேப் பண்றாரு ஹேண்டா. பொங்கல் இன்னைக்கு பொங்கல் செஞ்சான். என் தம்பிக்கு இன்னைக்கு பர்த்டே. அதான் ஸ்வீட்டை தான் செஞ்சேன். ஓ அப்படியா? பாருடா, ஸ்வீட்டே ஒரு ஸ்வீட் வந்து எடுத்து கொடுக்குது. சரி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சாப்பிட்றாரு. அடடா அருமை. உங்க சுகா கிட்ட தான் அவர் கையில கொடுக்குறீங்க. அவன் என்னதுன்னு சொல்லி பாக்குறாரு. ஓய் இது நேம் டேக்ல இது எப்படி உன் கையில வந்துச்சு? அது அன்னைக்கு காய்கறிலாம் கீழே விழுந்துச்சுல, பறக்கி கொடுத்தீங்களா? அப்பதான் கீழே விழுந்துச்சு பார்த்தேன், எடுத்து வச்சிருந்தேன். ஏன் அதை மேடம் ரிட்டர்ன் பண்ண தோணலையா?
தோணலையே, என்ன பண்றது? அதுக்கப்புறம் நீங்க தான் ஜாப்க்குலாம் போவே இல்லல்ல. உங்க ஃபேமிலி வந்துட்டாங்கன்னு சொல்லி அதுவே டைம் ஸ்பெண்ட் பண்ணி சரியா போச்சுல்ல. அது சரிடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுகா தான் எந்திரிச்சு போய் இன்னொரு ஒரு இத எடுத்து குடுக்குறாரு. என்னது? பாரு அப்படின்னு சொல்லி கைய தொறந்து காமிக்கிறாரு. ஏய் இது என்னோட ஃபேவரட் ரப்பர் பேண்ட். அன்னைக்கு மாடியில ஒரு சீன் நடந்துச்சுல்ல. ஆமா. இப்ப எதுக்கு அதெல்லாம் ஞாபகப்படுத்துறீங்க? எனக்கு ஒண்ணும் இப்படிலாம் பண்ணாதீங்க சுகா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. ஏய் ஆனா வேணுக்கு முன்னாடி பண்ணா அது ஏதோ ஒரு ஆர்வ கோளாறுல வந்து காப்பாத்தணுங்கிற ஒரு மைண்ட் செட்ல நான் வந்து பண்ணிட்டேன். யாரை காப்பாத்துறதுக்கு? ஒருவேளை திருடனா இருந்தா இங்க உள்ளவங்க பயப்படுவாங்கல்ல. அப்படி யாரும் பயப்படக்கூடாது. அவங்கள காப்பாத்தணுங்கிற ஒரு நல்லெண்ணத்துல வந்து நான் அப்படி பண்ணிட்டேன். நான் என்னடி பண்றது? சரி சரி கொண்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்களுமே அந்த ஹேர் பேண்டை வந்து நீங்க வாங்கிக்கிறீங்க. சுகா அப்படின்னு சொல்லி போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. அவருமே அவங்கள பேக்கப் பண்ணிக்கிறாருடா. யூ சுகா அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. லவ் யூடி பொண்டாட்டின்னு அவருமே சொல்றாரு. இப்படிதான் அவங்க லைஃப் வந்து சுகா கூட போய்கிட்டு இருக்குது. ஸோ இதுவே ஒரு நல்ல எண்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அது போக வந்து யூஜே அவங்க வந்து நேம் வந்து மென்ஷன் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபுல்லா மென்ஷன் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு சீன்ல வந்து நான் மென்ஷன் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ஸோ அது யாரும் தப்பா எடுத்துக்காதீங்களா? சரியா? சரிடா. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். அது போக நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் எக்ஸாம்ஸ்க்குலாம் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ண பார்க்குறேன்டா. ஓகேவா? பை பை. ஸ்டே டியூன் கைஸ். பை.